தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி சென்னை பனையூர் அலுவலகம் வந்த விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். விழாவில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து கொள்கை தலைவர்களின் சிலையை விஜய் திறந்து வைத்தார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் 5 வழிகாட்டு தலைவர்களுடைய அந்த மார்பளவு சிலைகளை விஜய் காலையில் திறந்து வைத்து கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 19 மாவட்ட செயலாளர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. ஏனென்றால் தொடர்ந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றும் 19 மாவட்ட செயலாளர்களுக்கு நேர்காணல் நடத்தப்பட்டு அவர்களுக்கு தற்பொழுது பொறுப்புகள் அந்தந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கிட்டத்தட்ட காலை முதல்ல 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிகழ்வுகளில் விஜய் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தற்பொழுது விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். முன்னதாக அவர் புறப்பட்டு செல்வதற்கு முன்பு கட்சி அலுவலகத்திற்கு வெளியே திரண்ட தொண்டர்களை சந்தித்து கைகுலுக்கி அவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இந்த 2ஆம் ஆண்டு நிகழ்வை பொறுத்தவரை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க வேண்டும், அதற்கான பணிகளில் தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என தொண்டர்களுக்கு அவர் அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் இதற்கான அந்த ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் அவர் வழங்கியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.